இன்றைக்கி 6 கிலோமீட்டர் ஓடினேன். 8 கிலோமீட்டர் ஓடலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் முடியல. ஓகே தான். இன்றைக்கி நான் நேற்று நைட்டு இன்றைக்கி தான் இல்லாட்டா இன்றைக்கி ஏர்லி மார்னிங் வந்து இந்த தைலாம் வலிக்கும்னு நினச்சேன். ஆனால் வலிக்கல. ஆனால் இப்போ வலி பின்னுது. அது எதிர்பார்த்தது தான். பரவாயில்ல, இன்னும் 2-3 நாள் ஓடினா சரியாயிடும். அடுத்த மாதம் வந்து எல்லோரும் இப்போ 10 கிலோமீட்டர் ஒரு ரேஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். எப்போவுமே இப்படி ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஓரளவு ரெகுலராக ஓடுவோம், ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். ஏதாவது ஒரு ரேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு ஷெடியூல் போட்டு அதை ஃபாலோ பண்ணுறது. இது அப்படி தான். ஆக்சுவலாக 2 மாதத்துக்கு அப்புறம் திருப்பி ஓடுறோம். ஒரு டார்கெட் இருந்தால் நல்லா இருக்குமே யோசித்தேன். அதான் உடனே ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். 10 கிலோமீட்டர் தான். ஓடிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அந்த உடம்பு வலிலாம் இல்லாமல் ஒரு ரிலாக்ஸாக ஃபீல் குட்டாக ஓடணும்னா கண்டிப்பாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். அதான் பிளானு. இந்த வாரத்துக்கு அட்லீஸ்ட் 3 days இல்லாட்டா 4 days ஓடணும். மற்றபடி இடையில வந்து சின்ன ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இந்த இடத்துலையே கொஞ்சம் ஷார்ட்டாக பேஸில் ஓடலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. மற்றபடி ஸ்டார்டிங்கில் இளையராஜா பாட்ட ஆரம்பித்து அப்புறம் ஏஆர் ரஹ்மான் ஹிட்ஸ்க்கு போனேன். ஏஆர் ரஹ்மானோட சில அந்த மெலடிஸ்லாம் வந்து மறக்கவே முடியாது. மறக்கணும்னா எப்போ வேணாலும் கேட்கலாம். நான் ராஜாவே அதிகமாக கேட்குறனால வந்து ஏஆர் ரஹ்மானோட ரொம்ப ஃபேமஸான பாட்டுகள் மட்டும்தான் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கும்போது கேட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி மத்தியானமே ஏஆர் ரஹ்மான் ஹிட்ஸை போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படி தொடர்ச்சியாக வந்து ஓடும்போது ஃபஸ்ட்டு ராஜா பாட்டு ஆரம்பித்து அப்புறம் ரஹ்மானுக்கு போனேன். அது ஒரு நல்ல ட்ரான்சிஷன் ஆக்சுவலாக, ராஜா டு ரஹ்மான். பட் ஆனால் எனக்கு எப்போவுமே வந்து எந்த சுச்சுவேஷன்லையும் ராஜா தான். நீங்கள் வரும்போது ஓடிக்கிட்டு இருக்கும்போது காஃபி ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க காஃபி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நான் ரிட்டர்ன் வரும்போது நான் காலேஜ் படிக்கும்போது தையல் நாயின்னு நினைக்கிறேன், சூலூரில் பேர் தையல் நாயின்னு நினைக்கிறேன் ஹோட்டல் பேர். அந்த காஃபி அவ்வளோ ஃபேமஸ்ஸு. நாங்களும் வந்து எப்போயாவது எங்கள் ப்ரொஃபஸர்ஸ் வாங்கி கொடுப்பாங்க, குடிப்போம். அதுக்கப்புறம் நான் காஃபி இங்கே சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் தேடி குடிக்க ஆரம்பித்தேன். நிறைய செலவழிச்சும் காஃபி குடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக காஃபி டீ ரெண்டுமே தேடி வாங்குவேன், குடிச்சிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி பொருட்கள் வாங்கி வச்சுருப்பேன். காஃபி கப்ஸு, மோக்கா பாட், அது இதுன்னு. ஒரு நல்ல அனுபவம் காஃபி. அப்போ நம்ம வந்து டியூஸ்டே ஓடணும். ஓகே, பார்க்கலாம்.